பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே இடஒதுக்கீடு சம்பந்தமாக மதம் மாறி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வருபவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படக்கூடிய வகையிலே ஒரு தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு என்பது மதம் இனம் சார்ந்தது அல்ல. இது சமுதாயத்திலே பின்னணியில் இருப்பவர்களை உயர்த்தக்கூடிய வகையிலே இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கி தந்த அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு முற்றிலும் மாற்றமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. இது குறித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களிடத்தை கடந்த 2 தினங்களாக கலந்தாலோசிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்களும் பத்திரிகையாளரை சந்தித்து மேல்முறையீடு செய்யப்படும் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். 2 தினங்களாக சட்ட வல்லுநர்களுடனும் அரசினுடைய உயர் அதிகாரிகளுடனும் அமைச்சர் பெருமக்களும் தொடர்ச்சியாக ஆலோசனை செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில நாட்களிலே உச்சநீதிமன்றத்தில் நிச்சயமாக மேல்முறையீடு செய்யப்படும். இந்த உரிமைகள் பறிபோகாதவாறு காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையை இந்த அரசு நிச்சயம் மேற்கொள்ளும். ஏற்கனவே அவங்களுடைய தோழமையில் இருந்த ஒரு கட்சி தான் அது நம்ம இந்த விவகாரங்களை சர்ச்சையாக்க விரும்பலைங்கிறது ஒன்று. 2வது இந்த அருப்புக்கோட்டையில் பேசின ஒரு பேச்சுக்கான ஒரு எதிர்வினை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த அருப்புக்கோட்டையில் பேசின 16 நிமிஷ வீடியோலையும் சொன்னோம், காலத்தின் சூழ்நிலை கருதி ஒன்றிய பாஜக அரசினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இந்திய முஸ்லீம் துணை என்பது. அதற்கு பிறகு அமைச்சர்களிடம் பங்கேற்பது என்ற முடிவை முஸ்லீம் லீக் எடுத்தது. இது முஸ்லீம் லீக்கினுடைய தனிப்பட்ட உரிமை, எந்த கட்சியும் எந்த முடிவும் எடுக்கலாம். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாங்களெல்லாம் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்தார்கள். இருந்தாலும் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முஸ்லீம் லீக்கையும் முஸ்லீம் லீக் தலைவர்களையும் தரம் தாழ்ந்து விமர்சித்ததோடு, ஒற்றை வார்த்தைகள் கொண்டு விமர்சித்ததோடு, அதனுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சமூக வலைதளங்களிலே மற்ற திமுக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக விமர்சித்ததனுடைய விளைவாகத்தான் எங்களுடைய ஆதங்கங்களையும் குட்டி தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. மற்றபடி இந்த பேச்சு என்பது ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டிய, அதையும் தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு முஸ்லீம் லீக் துணை என்பது முஸ்லீம் லீக்கினுடைய தன்னிச்சையான முடிவு என்ற அடிப்படையில் இதையெல்லாம் கடந்து அனைவரும் அரசியல் ரீதியாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய முடிவாக இருக்கும். ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த தோல்விக்கான காரணத்தை ஆராயாமல் தினந்தோறும் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பக்குவமில்லாத பேச்சுக்களை சமூக வலைதளங்களிலே திமுகவினர் பரப்பி வருவது நிச்சயமாக அவர்களுக்கு மேலும் பின்னடைவை உருவாக்கும் என்ற கவலையும் நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் மாற்றிக்கொண்டு ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக, தமிழ் மக்கள் நலனுக்காக சிறப்பாக அனைவரும் இணைந்து பயணிப்பதுதான் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும்.